வெல்கம் டு ப்ராப்பர்ட்டிஸ் இன் சென்னை. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தா நம்ம கூடுவாஞ்சேரி உள்ள மாடம்பாக்கம் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் தான் பார்க்கணும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் இருக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா நகர்ல பட்மனி அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான். அதுவும் இல்லாமல் 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிற ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 972 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 320 UDSல 80 யூனிட்ஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் இருக்குது. நம்ம ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஃப்ளாட் தான். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம கூடுவாஞ்சேரி வழியாகவும் போகலாம், வண்டலூர், கிளம்பாக்கம், மாடம்பாக்கம் எல்லா கனெக்டிவிட்டியும் நம்ம அப்பார்ட்மெண்ட் நியர்பைல இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான். இங்கே ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் டைப்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் GST ரோடு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரீச் ஆகிடலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 35 lakhsல ஒரு 2 BHK ஃப்ளாட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க ஃப்ளாட்னா பார்க்க வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்வேருக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்வெர்டர் நம்ம வெளியில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது. ஒரு ஹாலு, 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குது. அதுவும் இல்லாமல் டைனிங் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஹால் ஃபுல்லாக ஃபுட் ஃபர்னிஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஹால் தான். அதே நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் பெட்ரூம்க்கு ரைட் சைடு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே உட் ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் தான். அதுவும் இல்லாமல் நம்ம பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனும் நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பால்கனியும் கொடுத்துருக்காங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு. நம்ம அப்படியே நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா டைனிங் ஏரியா இருக்குது. டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பேசியஸான ஒரு பெரிய டைனிங் ஏரியா தான். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிச்சனாக ஃபுல்லாக உட் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சன் பக்கத்துலேயே வாஷிங் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேஸு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தோம்னா ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் பார்த்து அப்படியே வெளில வந்தோம்னா ஹால் அப்படியே பாத்ரூம் பார்த்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. நம்ம வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமுக்கும் பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா பேசியஸான ஒரு பெரிய பெட்ரூம் தான் இருக்கும். ஒரு உட் ஃபர்னிஷ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. அதுவும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பால்கனியை பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனும் செம்மையாக இருக்குது. நம்ம இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில்.
நம்ம ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாட்ஸை தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை உடனே புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.